ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ரம்யா. எப்படி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க? என்னென்ன ரெஸ்பான்ஸ் எல்லாம் வருது நம்ம விவாதங்கள் பத்தி? நிறைய பேர் ஃபோன் பண்றாங்க, மெசேஜ் போடுறாங்க. பட் நம்ம யூடியூப்ல இன்னும் நிறைய வீடியோஸ் போடாதனால இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய பேரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு நான் இன்னும் சொல்ல ஆரம்பிக்கணும். அதனால இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா, எத்தனை பேர் பார்க்குறாங்க, அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, அதுல அவங்க கமெண்ட்ஸ் போடும்போது நமக்கு ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும். ஸோ எந்த கரெக்ட். மாதிரி கதைகளை சூஸ் பண்ணலான்னு கூட அவங்க சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ ம், ம். இந்த ஃபீட்பேக் சிஸ்டம் இஸ் ரியலி நெசசரி நான் நினைக்கிறேன். ஏன்னா இது நம்மளுடைய ஒரு புது முயற்சி இல்லையா? எப்பயுமே ஆமா, ஆமா. வந்து ஒரு புதுசா பண்ணும்போது அவங்களுடைய இன்புட் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. இந்த முயற்சியோட காரணமே நம்ம கதை படிச்சது மட்டும் இல்லாம, அதாவது அந்த காலத்துல வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நம்முடைய சகோதரிகள், முக்கியமா கசின் சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கதை ஒரு ஒரு பத்திரிகையில் ஒரு கதை வந்துன்னா ஒரு வாரம் அந்த கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். அடுத்த வாரம் வர வரைக்கும் அந்த கதை ஓடிட்டு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன்ஸே இப்போ நடக்கிறது இல்லையே அப்படிங்கிற ஒரு குறையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் முதல்ல நம்ம பழைய கதையிலிருந்து ரெண்டு மூணு எடுத்தோம். போ புது கதையிலிருந்தும் லேட்டஸ்ட் கதைகள்லேருந்தும் எடுப்போம். ஆமா, ஆமா. நம்மளோட ஐடியா என்னன்னாக்கா, அந்த எழுத்தாளர் அவ்வளோ முயற்சி செஞ்சு அவ்வளோ நியூயான்சஸ் வச்சு எழுதுறாரு. அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி நிச்சயமா படிக்காதவங்கள தேடி படிக்க வைக்கணுங்கிறது தான் இந்த உண்மையான நோக்கமா நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆமா, ஆமா. அதுதான். ஏன்னா ஒரு கதைய வெறும்ன நம்ம சொல்லிட்டு போறதுல மட்டும் இல்ல. அந்த கதையில இருக்க நுவான்சஸ என்ஜாய் பண்ணும்போது, இன்னும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும், "ஓ! இந்த கதையில இவ்ளோ இருக்கா?" அப்படின்னு தோணும். அதுக்காக இந்த ஒரு டிஸ்கஷன் வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல ரொம்ப அவசியம்னு நெனைக்கிறேன். ஏன்னா, கதையில சொல்லப்பட்ட விஷயங்கிறது கொஞ்சம் தான். சொல்லப்படாத விஷயம் தான் நெறையா. அததான் ஒரு வாசகனா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ஒரு எழுத்தாளரோட இது. சில சமயம் எழுத்தாளரே நினைக்காத விஷயங்கள்லாம் வாசகன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான். கண்டிப்பாக, கண்டிப்பாக. நம்ம எழுதாத கதைய நமக்கு சொல்லுவாங்க. அதுதான் ரொம்ப நல்லாருக்கும். அது வந்து இன்னைக்கு இப்ப படிக்கிற இது குறைஞ்சு போச்சுங்கிறதுனால எல்லாரும் தேடி படிக்க வைக்கிறது தான் நம்முடைய நோக்கம். ஆமா. அத நம்ம நல்ல நல்ல கதைகள்லாம் நம்ம எடுத்து சொல்லலாம் அப்படின்னு இருக்கோம். இப்ப 2 எபிசோட் நம்ம வந்து முதல்ல வந்து திரிபு பத்தி பேசுனோம். கீராவோட திரிபு. அதுல வந்து ஒரு வயது பெண் குழந்தைய பத்தி பேசினோம். அப்புறம் அம்மா ஒரு கொலை செய்தாள். அம்மையோட அருமையான கதை. அது 15 வயது பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் பத்தி பேசினோம். உடனே நம்ம பெண் குழந்தைகளே பத்தி பேசுறோமே, ஆண் குழந்தைகள் அதுவும் இதே 15 வயது பெண் ஆண் ஒரு சிறுவன். அவனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு. அத பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு நேத்துக்கு அந்த புற்று கதை படிக்கும்போது, லாசாராவோட புற்று படிக்கும்போது ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் அதிர்ச்சி இருந்தது. ஐயய்யோ! இது என்ன இந்த மாரி ஒரு கதை அப்படின்னு. இந்த புற்று படிச்சிருக்கீங்களா? லாசாரா வந்து என்னோட என்னது ஒரு பெரிய அவர ஒரு சித்த புருஷராவே நான் நினைக்கிறது உண்டு. ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி ரைட்டிங். எனக்கு லாசாரா வந்து அப்படியே கரைச்சு குடிச்சிருக்கேன் இன்ஃபாக்ட். ஏன்னா, அவருடைய வார்த்தைகள கதையா சொல்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த புற்றுங்கிற கதை எனக்கு புரியாத ஒரு விஷயம். தமிழ் சினிமாக்காரங்க எப்படி புற்று கதைய விட்டு வச்சாங்கன்னு நெனப்பேன். ஏன்னா, அதுல இருக்கிற ஒரு வில்லனியஸ் கேரக்டர் சினிமாலயே நம்ம இவ்ளோ வில்லனா ஒருத்தன பார்த்திருக்கவே மாட்டோம். பார்க்க முடியாது. பார்க்க முடியாது. அந்த ம். மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன்ங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு இன்ட்ரோடக்ஷன் அந்த கதை ஆரம்பத்துல இருந்து அவர் சொன்ன விஷயங்கள விட சொல்லாத விட்ட விஷயங்கள் நம்மள பாதர் பண்ணிட்டே இருக்கும் அந்த கதையில. அந்த மாதிரி ஒரு கதை. ஏன்னா லாசாரான்னா நம்ம பொதுவா அபிதா, புத்ரா, அப்புறம் லாசாராவோட பார்க்கடல் இதோடயே நின்னுடும். அவருடைய சிறுகதைகள்ல மாஸ்டர் அவர். மாஸ்டர். அதுல இல்ல வந்து நம்ம நமக்கெல்லாம் வேலையே கதைகள் தான். அவருடைய கதைகள தேடி எடுத்து குடுக்கறது தான். இந்த புற்று கதைய சுருக்கமா சொல்லுங்களேன் மக்களுக்காக. சொல்ல முயற்சி பண்ணேன். ஏன்னா லாசாரோட வார்த்தைகள்ல சொல்லும்போது தான் லாசாரா கதை வந்து அதான் நியாயம். அ நான் வந்து அந்த கதையோட சுருக்கத்த சொல்றேன்னா, அந்த கதை ஒரு பெரிய கதை. அது வந்து நெடிய கதை. அவரு சிறுகதைன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட குறுநாவல் தான் படைச்சிருக்காரு நெறையா. இந்த கதையும் கிட்டத்தட்ட ஒரு குறுநாவல்ன்னு தான் சொல்லலாம். இத வந்து சிறுகதைன்னு சொல்லக்கூடாது. நியாயமே கிடையாது. ஆனாலும் இந்த கதை வந்து ரொம்ப இந்த கதை எப்படி ஆரம்பிக்கும் அப்டின்னா, ஒருத்தன் ஊருக்குள்ள வருவான். வயல் வரப்புல வந்து கால் தடுக்கும். வழுக்கி விழப்போறான்னு தெரியும். விழுவான். விழுந்தவன் எது மேலயோ விழுந்துருவான். அது ஏதோ கொத்திடும். கொத்தின உடனே ஐய்யய்யோ! அப்படின்னு சொல்லி அவனுக்கு தனக்கு ஏதோ நேர்ந்துடுதுன்னு தெரியும். உடனே தீப்பெட்டிய எடுத்து அந்த கொத்தின இடத்துல அந்த தீப்பெட்டி அந்த விஷத்த இது பண்ணிடலான்னு தீப்பெட்டிய தேடுவான். அ அந்த தீப்பெட்டியில ஒரே ஒரு தீக்குச்சி தான் இருக்கும்.
ஐயையோ! ம். அப்படின்னு அவனுக்கு தோணும். கத்திய எடுத்து கீறலான்னா, கத்திய அவனோட ஸ்டேஷன்லயே வச்சுட்டு வந்திருப்பான் க்ளோக் ரூம்ல. எல்லாமே தனக்கு எதிரா இருக்கிறது அப்பதான் அவனுக்கு தெரியும். சரி முடிய போறது அப்படிங்கும்போது, அவனுக்குள்ள இருந்து ஒண்ணு வெளியில வந்து அவன்ட்ட பேசும். "நீ யாரு? எங்க வந்திருக்க?" அப்படின்னு ஆரம்பிக்கும். ஒருத்தனுக்கு மரணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. சரி. ஆசாரா வந்து அந்த தீண்டினது, ஏதோ பண்ணினது எல்லாம் சொல்லுவாரே தவிர, பாம்புன்னு ஒரு வார்த்தைய சொல்லியிருக்கவே மாட்டார். ஆனா ம். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அந்த கதைய வாசிக்கும்போதே பாம்பு கொத்திடுத்து அப்படின்னு ஒரு வார்த்தையில முடிக்காம அதான் மாஸ்டர் அப்படிங்கிறது. ஆமா. கிட்டத்தட்ட ஒ அ அ 3/4 பக்கம் வந்து அவர் எழுதின்னு இருப்பார். பாம்பு கொத்திருக்குங்கிற விஷயத்துல பாம்பே இல்லாம எழுதக்கூடியவர். சான்ஸே இல்ல அதெல்லாம். அதெல்லாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன் அத படிக்கும்போது. எப்படி ஒரு மனுஷனால இப்படி எழுத முடியுதுன்னு. அப்புறம் அப்பதான் மரணம் ஆகும்போது, அ அந்த மரணமே அவன் முன்னாடி வந்து கேள்வி கேட்கிறதால, அவனுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒண்ணு புறப்பட்டு தனக்கு முன்னாடி வந்து நின்னு கேள்வி கேட்கறது அவனுக்கு தெரியும். "நீ யாரு?" அப்படின்னு கேட்கும்போது, அவனோட லைஃப் முழுக்க அவன் முன்னாடி ஓடும். அவன் பொறந்ததிலிருந்து, அவன் இப்ப இங்க வந்த வரைக்கும் அவனுக்கு அவன் லைஃப் முழுக்க ஓடும். அப்ப ஃபர்ஸ்ட்டு இன்சிடென்ட். அவன் வந்து குழந்தையா விளையாடின்னு இருக்கான். விளையாடிட்டு இருக்கும்போது அவன் ரொம்ப விஷமம் பண்ற ஒரு குழந்தை. எல்லாரும் அடிப்பா, திட்டுவா, எல்லாம் பண்ணுவா. ஆனா அவன் ஒரு அ சோப்பு தண்ணி வச்சு பபிள்ஸ் விட்டு விளையாடிட்டு இருக்கும்போது, அவனோட நண்பனோட கிணத்தடியில போய் தண்ணி எடுத்து எடுத்து ஊத்தி ஏதோ கலக்கி கலக்கி சவுக்காரத்த கலக்கி கலக்கி அந்த வார்த்தைலாம் சவுக்காரம். அதெல்லாம் கலக்கி அவன் பபிள் விடுவான். அப்ப திடீர்னு அந்த ஆத்து மாமி சத்தம் போட்டு கத்துவா. ஏன்னா மாமி வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி வைரத்தோட கழட்டி வச்சிருப்பா. அது காணாம ம். போயிடும். அது காணும்ன உடனே முதல்லயே ஒரு வீட்ல ஒரு விஷயம் காணோம்னா முதல்ல வேலைக்காரிய சந்தேகப்படுறது. அதுக்கப்புறமா யார் ரொம்ப ஒரு ஸ்டேட்டஸ்ல அவங்கள விட லோவா இருக்காங்களோ, அவங்க மேல ஒரு பழிய போடுறது ஒரு வழக்கம். அதே மாதிரி அங்க வேலை செய்றவள தேடுறா. அவ காலையிலேயே வேலைய முடிச்சுட்டு போயிட்டான உடனே, அவ சந்தேகத்துக்கு இடம் இல்ல அவள்ட்ட. நான் அதுக்கப்புறம் தான் இந்த மாமி குளிக்க வந்திருக்கா. அப்ப இந்த பையன், குறுக்கலாத்து பையன். ம். குறுக்கலாத்து பையன், ஏழை பையன், ஒரு அப்பா இல்லாத புள்ள. அவன் வந்து இங்க விளையாடுறான்னா, நீ எடுத்தியான்னு புடிச்சு அவன இது பண்ண உடனே அவனுக்கு என்னதுன்னே அவனுக்கு புரியல. எதுக்கு அவன மிரட்டுறா? என்ன கேட்கிறா? எதுவுமே புரியாத போது, அங்க ஒரு கூட்டம் கூடி சரமாரியா அவன அடிக்கிறா. ஓ! இந்த குழந்தைக்குள்ள இருந்து ஏதோ ஒரு அசுரத்தன்மை அப்பதான் கிளம்ப ஆரம்பிக்கிறது. ம். ம். அதுக்குள்ள அந்த மாமியோட புருஷன் உள்ள இருந்து இங்கே உள்ள கிச்சனுக்குள்ள இருக்கவனோட தோடுன்னு எடுத்து வந்து குடுக்கும்போது, யாருமே அந்த குழந்தைய அடிச்சத பத்தி கவல கூட படல. ஒரு மன்னிப்பு கூட கேட்கல. அ அந்த குழந்தை அந்த ஆத்திரத்திலயும் அந்த மாமியோட கைய கடிச்சு, தன்னோட எதிர்ப்ப தெரிவிச்சு, அதுக்கப்புறமா அவர் மேல எச்சிய துப்பி, அதாவது அவனால என்னலாம் பண்ண முடியுமோ அவன் பண்றான். அவனுக்குள்ள ஏதோ ஒண்ண கிளப்பி விட்டாங்க. சரி அழுதுண்டே போற குழந்தை வீட்டுக்கு போன உடனே அவன் அம்மாவும் அரவணைச்சுக்கல. இவனோட எப்ப பாரு பிரச்சனை தான். அப்படின்னு அவன் அம்மாவும் 2 அடி வைக்கிறா. அப்பதான் அவனுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய மாற்றம் வருது. அன்னிலருந்து அவன் வேற மாதிரி மாறுறான். அந்த அந்த ம். இடத்துல இருந்து அவன் எல்லாரையும் தொந்தரவு பண்றான். எல்லா இடத்துலயும் திருடுறான். அவன பார்த்தாலே எல்லாரும் பயப்படுற அளவுக்கு அவன் நடந்துக்கிறான். அத பத்தி அவனுக்கு எந்த கவலையும் இல்ல. அவன் அப்படித்தான் இருப்பேங்கிற ஒரு பிடிவாதம் அவனுக்குள்ள வந்துடுறது. அப்படி ஆரம்பிக்குது அந்த கதை. அது அவன் அப்படியே பெருசாறான். அவன் பார்க்க அவ்ளோ அழகா இருப்பான். பெரிய வறுமையில இருந்தா கூட அவன் பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு இருப்பான். ஒல்லியா இருப்பான். அவன் முகத்துல ஒரு கொடூரம் இருக்கும். அதாவது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய காலி பயலுகளே அவன பார்த்து பயப்படுவான். அப்படின்னு லாசரா எழுதியிருப்பான். அவாளுக்கே அவன்கிட்ட ஒரு பயம், ஒரு அச்சம் இருக்கும். அவனுடைய நண்பர்கள்ன்னு சொல்றவா கூட அவன பார்த்து கொஞ்சம் பயப்படுவா. அவ அம்மாக்கு இவன என்ன பண்றதுன்னே தெரியாது. அவன் ஒரு குருக்களா இருக்கிற பையன் வந்து, ஏதோ ஒரு 4, 5 பேரா சேர்ந்து ஒரு ஆட்ட அடிச்சு, சாப்ட்டு அவன் கோவிலுக்கு வர்றது, அந்த ஊர்க்காரங்க எதிர்க்கிறது. அவன் அம்மாக்கு "என்னடா இப்படி இருக்க?" அப்படின்னு கேட்டுண்டு கத்துவா அவ அம்மா. அவ அம்மாவ அப்படி அலட்சியப்படுத்துவான். அவனுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு தோணும். உள்ளுக்குள்ள ஏதோ வந்து இப்படி பண்ணுன்னு தோணும். அவன் அத பத்தி கொஞ்சம் கூட கில்ட்டியாவே ஃபீல் பண்ண மாட்டான். அவன் அம்மா சபிப்பா. அவன் அம்மா சபிக்கும்போது கூட அது அவனுக்கு ஆனந்தமா இருக்கும். அதாவது இன்னொருத்தர் துடிக்கிறது அவனுக்குள்ள ஒரு ஆனந்தத்த குடுத்துண்டே இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், அந்த புத்து நீ உன்ன புத்துக்கு பால வார்த்தேன், நீ பொறந்திருக்கன்னு நம்ம அம்மா அடிக்கடி சொன்னதுனால, அது எந்த புத்துன்னு கேட்டுன்னு போயி, அந்த புத்துல போய் கல் எடுத்து அடிப்பான். அந்த புத்துல இருந்து ஒரு பாம்பு எட்டி இவன பாக்கும். அது பார்த்த உடனே பயந்துண்டு ஓடி வந்துருவான். அந்த பாம்போட மொழி இவனுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி ம். சில விஷயங்கள்லாம் லாசாரா அப்படியே எடுத்துட்டே போவார். அதுக்கப்புறமா
சில இடங்கள்லாம் வந்து நம்ம அந்த கதையில தான் படிக்கணும். சொல்லக்கூட கூச்சமா இருக்கும். சுவாமி விளக்குல இருந்து சிகரெட்ட பத்த வைப்பான். அவ அம்மா அப்பதான் அலறிடுவா. மயக்கம் போட்டு விழுவா. அவ அம்மா சமிப்பா. அப்புறம் அவன் அம்மா வந்து இவனோட தொல்லை தாங்காம தற்கொலையே பண்ணிடுவா. அப்பதான் அந்த ஊரை விட்டு அவன் நகருவான். ஊரை விட்டு நகரவன் இன்னொரு இடத்துக்கு போவான். ஒரு பெண்ணை சந்திப்பான். அந்த பெண்ணை ஏமாத்துவான். அப்படியே ஒவ்வொருத்தரையா ஏமாத்திண்டு எல்லாரையும் படுத்தி எடுத்துன்னு அவன் போயிட்டே இருப்பான். அப்படிப்பட்டவன் இந்த ஊருக்கு ஏன் திரும்பி வரான்? ஆனா அதை மட்டும் சொல்ல மாட்டான். எதுக்கு இந்த ஊருக்கு திரும்பி வந்தாங்கிறத சொல்ல மாட்டான். அது கேட்கும். ஏன் வந்த? நீ சொல்லு, ஏன் வந்த? சொல்லு சொல்லுங்க. இவன் இந்த ஊர்ல இருக்கிற காலத்துல ஒரு பெண்ணுக்கு இவன் மேல ஒரு அபிப்பிராயம் இருந்திருக்கு. அந்த பெண்ணுக்கு இப்ப கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு. அத கெடுக்க வரான் அவன். அப்போ அந்த பொண்ணு வந்து ரொம்ப பக்தியான பொண்ணு, புத்துக்கு பால் தெளிச்ச பொண்ணு. அந்த நாகமே அவள காப்பாத்துறது அப்படிங்கிற மாரி இந்த கதை முடியும். ஆனா, ஒவ்வொரு இடத்துலயும் இவன் வந்து கொஞ்சம் கூட கில்ட்டியா ஃபீல் பண்ணாது. இவனுக்குள்ள இருக்கிற அசுரத்தன்மை, ஒரு குழந்தைய நம்ம வந்து எவ்வளோ ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். பேரண்டிங் எவ்வளோ முக்கியம். இல்ல நம்ப பேரண்ட்ஸா இருக்கணும்னு கூட அவசியம் இல்ல. பக்கத்துல பார்க்கக்கூடிய குழந்தைகள எந்த இடத்துலயுமே காயப்படுத்திடக்கூடாது. எந்த இடத்துல எது மாறும் அப்படிங்கிறது தெரியாதுங்கிறதெல்லாம் ஒரு லாசாரா வந்து அவர் சைக்காலஜிஸ்டா, ஒரு ஆன்மீகவாதியா, இல்ல அவர் வந்து அ இல்ல ஒரு பழமைவாதியா, இல்ல ஒரு புதிய சிந்தனை உடையவரா, இல்ல அவர் என்னன்னே நம்மளால கண்டுக்க முடியாத அளவுக்கு இந்த கதையில பரவி இருப்பார் அவர். அண்ட் இதுல இருக்கிற வார்த்தைகள்லாம் இல்ல. நான் இப்போ சும்மா சுருக்கமா இந்த கதைய சொல்லிட்டேன். இந்த கதைய வரிக்கு வரி படிச்சாதான் அது இந்த கதைக்கு நம்ம செய்யக்கூடிய நியாயம்னு எனக்கு தோணும். நெறைய வார்த்தைகள் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அண்ட் நிஜமாவே இந்த கதையில அந்த அவன பண்ணக்கூடிய வர்ணனைய பார்க்கும்போது அவன் ரொம்ப வசீகரமா இருப்பான். ஆனா அவன பார்க்க பயமா இருக்குங்கிறது 2 கான்ட்ராஸ்ட் அது. நம்ம எல்லா ஆக்சிமோரன். பெண்களும் ஒளிஞ்சு நின்னு அவன பாப்பா. ஆனா இவனுக்கு யார் மேலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்படிலாம் வந்து அந்த அந்த ஏஜ்ல அவன் இருக்கிற விதம் அது அப்படின்னு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு குருக்கள் பொதுவாவே குருக்கள் வீட்ல இருக்கக்கூடிய பசங்கள ஒரு சாத்வீகமா தானே நம்ம பார்த்து பழகியிருக்கோம், பேசி பழகியிருக்கோம், கேட்டு பழகியிருக்கோம். அப்படி இருக்கும்போது இதுல முதல்ல அந்த மரணமோ ஏதோ ஒண்ணு அவங்ககிட்ட இருந்து கேட்கிற கேள்வி எங்க இருந்து வந்தாய்? ஏன் வந்தாய்? எங்க போகிறாய்ன்னு வரிசையா அவரு அதாவது உபநிஷத்துல என்னெல்லாம் கேள்வி இருக்கோ, அதெல்லாம் லாசாராவோட கதைகள்ல நம்ம படிக்கலாம் நடுவுல நடுவுல. அவரோட பியூட்டியே அதுதான். கதைய ஒரு வரி, அதுக்கப்புறம் விசாரம் ஒரு வரி. கதை ஒரு வரி, விசாரம் ஒரு வரி. அது நீங்க வந்து அவருடைய எல்லா ஸ்ட்ரக்சர்லயும் பார்க்கலாம். இந்த கதையில பயங்கரமா பார்க்கலாம். இது தமிழ் சினிமால யாருக்காவது நல்ல வில்லன் கேரக்டர ப்ரொஜெக்ட் பண்ணணும்னா, இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோரி டூ கைட் தெம். அதான் எனக்கு தோணுது. ஒரு வில்லனின் கதை அப்படின்னு சொல்லி, அதாவது ஒருத்தனை வில்லனா சித்தரிக்கும்போது, லாசாரா தயவு தாட்சிணியமே பார்க்காம சித்தரிச்சிருப்பார். அ அதில வந்து அவன் அம்மாவுக்கும் கெட்டவனா இருப்பான், ஊருக்கும் கெட்டவனா இருப்பான், உலகத்துக்கும் கெட்டவனா இருப்பான். நான் கூட நெனைப்பேன், ஏன் இவனுக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஈரம் மாரி காமிப்பாரான்னு, அந்த ஈரமே இருக்காது. அது நீங்க அழகா சொன்னீங்க. இது சினிமாவா எடுக்கும் இந்த இந்த கதை வந்து சினிமாவா எடுக்கக்கூடிய அத்தன தகுதியும் இருக்கு இதுக்கு. ஆமா, இதுல ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் பத்தி அவரு விவரிச்சிருப்பாரு. ஒரு கிணற்றுல யாரோ ஒரு மாமி தன் தவறி போய் அந்த வைரத்தோட வச்சிருக்கா. அது ஆனா ஆக்சுவலா அங்க வைக்கல, வீட்டுக்குள்ள வச்சிருக்கா. மறந்து போய் ஒரு பழி விழுந்துருது. அந்த பழி வந்து ஒரு 15 வயது சிறுவன டோட்டலா எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. அத கடந்து போயிருக்கலாம். ஆனா அது கடந்து போயிருந்தது இந்த கதை இல்ல. இந்த அடுக்கடுக்கான நிகழ்வுகள வச்சு, அவனுடைய கேரக்டர பில்டப் பண்றத பார்த்தோன்னா, அநாயாசமா இருக்கும். அந்த ஆமாமா. பரிசு அந்த பரிசாரகர் கேரக்டர் ஒண்ணு வருமே, அத பத்தி நீங்க சொல்லுங்களேன். அதாவது அந்த அவரோட பொண்ண வந்து கூட்டின்னு போய் ஏமாத்தி ஆமா. அவன் வழியில அதே இறக்கி விட்டு போயிடுவான். நகையெல்லாம் எடுத்துன்னு போயிடுவான் அவன். ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதாவது அதாவது அவன் வந்து ட்ரெயின்ல தயவு கூட்டின்னு போய் தாட்சிணியமே பார்க்காம ஏமாத்துவான். ட்ரெயின்ல அண்ட் கூட்டின்னு அதுல போயி கூட அவன் ஒரு வக்கீல் மாரி தன்னோட நிலைய ஆர்கியூ பண்ணிட்டு போவான். ஆமா. ஆமா. அதாவது நான் வில்லன் அப்படிங்கிறது உனக்கு தெரிய வேண்டாமா? அப்படிங்கிற மாரி தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவான். நான் கெட்டவன். நீங்கலாம் என்ன பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டாமா? நீங்க பாட்டுக்கு எதுக்கு என்ன நம்பி வரீங்க? நடுராத்திரியில ரயில்ல இறக்கி நகையெல்லாம் கழட்டிட்டு இறக்கி போயிடுற கேரக்டர்லாம் ரொம்ப ஒரு இதுவா இருக்கு. அதே மாரி அவ அம்மா வந்து பிறருக்கு இழைக்கும் அந்த துன்பம் அ துன்பத்தில இவன் இன்பம் காண்றானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மருகி கண்ணீர் விட்டு அழுவா. ஆனா
அவளுக்கும் அவன் வந்து அதாவது மௌனமா இருப்பான். அந்த மௌனத்த அந்த லாசரோட அருமையான வரிகள் அந்த இடத்துல இருக்கும். அவன் மௌனமா இருக்கான் அப்படிங்கிறதுனால, அவன் அந்த மௌனத்துல ஒரு பெரிய அலட்சியம் இருந்தது. அதுல மௌனத்துல வந்து, ஐயோ! நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு அந்த கில்ட்டி ஃபீலிங்லாம் கிடையாது. அந்த மௌனத்திலும் ஒரு அலட்சியம் இருந்தது அப்படின்னு எழுதியிருப்பாரு. அவனுடைய குரூரத்திலேயே அவன் ஒரு ஆனந்தத்த அனுபவிப்பான்னு எழுதியிருப்பார். அவனுக்கு அந்த கரெக்ட், குரூரமே ஒரு ஆனந்தமா இருக்கும். அண்ட் சில கரெக்ட். இடங்கள்ல எனக்கு இந்த கதையில அவர் அவன பத்தி பேசும்போது, சில இடங்கள்ல அவனே ஒரு பாம்போ! அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொண்டு வருவாரு. அவன் பார்க்கறது, அவன் வந்து பதுங்கறது, அவன் திருப்பியும் வெளியில வருது. ஏன்னா, லாசாரா பாம்பையே இங்க வந்து வில்லனாவும், தெய்வமாவும் சித்தரிச்சிருப்பாரோ! இந்த கதையிலன்னு தோணும். ஒரு பக்கம் தெய்வமா அந்த பெண்ண காக்கக்கூடிய அந்த பாம்பு, இவன மிரட்டக்கூடிய அந்த பாம்பு, இவங்க அம்மா பூஜை பண்ணின பாம்பு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவனோட ஆக்ஷன்ஸ், இவனோட மூவ்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அங்கங்க அவர் சொல்ற விதத்த பார்த்தா ஒரு பாம்ப எக்ஸ்ப்ளைன் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல இதுதான். ஹி ஹஸ் ஓப்பன்ட் அப் ஃபார் த டிஸ்கஷன். இந்த மாரி கதைகள்லாம் எண்ட்லெஸ் டிஸ்கஷன் போகும். ஒரு பாம்பு வந்து அவர் அழகான சொல்லிருவாரு. ஒரு பாம்பு வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு, நம்ம முதல்ல அந்த அம்பை கதையில சொன்னோம்னா, அக்னி வந்து அசுத்தங்களையும் எரிக்காது, மலர் மொட்டுகளையும் எரிக்குங்கிற மாரி, இதுல பாம்பு வந்து எல்லாவற்றையும் விழுங்கி, தன்னுடைய வாலையும் விழுங்க ஆரம்பித்து விட்டதோ! ஆ, அப்படின்னு ஆமா, சொல்லியிருப்பார். ஆமா. இவன் தன்னையும் இதெல்லாம் அழிச்சுப்பான் ஆக்சுவலா. இந்த கதையில அவன் வந்து கொஞ்சம் கூட தன்னை அழிச்சுக்கிறான்னு அவனுக்கு தெரியும். அவனோட எக்ஸ்ட்ரீம் எந்த அளவுக்கு போகும்னா, எல்லாரையும் அழிக்கிறவன் தன்னை அழிச்சுக்கிறதுலயும் இன்பம் காண ஆரம்பிச்சுருவான். இது வந்து தட் இஸ் வெரி ஸ்கேரி ஆக்சுவலா. நீங்க ஒருத்தர பயமுறுத்தினா அவன விட்டு விலகி போலாம். அவன் தன்னையுமே இது பண்ணிட்டு இன்னும் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவான் அப்படிங்கும்போது, அவன தெய்வம் தான் தடுத்து நிறுத்த முடியுங்கிற மாரி அந்த பாம்பு வந்து அவன தடுத்துருது. இந்த மரணம் கரெக்ட், வந்து அவன கரெக்ட். தடுத்து நிறுத்தும். இந்த புற்று கதையை படிக்கும்போது முதல்ல ஒரு த்ரில்லர் மாதிரி ஆரம்பிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு தத்துவங்கள் இருக்கும். ஒரு மெர்சிலஸ் அப்ரோச் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டான தத்துவங்கள் முடிச்சு அதை அந்த எண்டை வந்து அழகாக அப்படியே செதுக்கி கொண்டு போயிருப்பாரு. அதாவது இந்த மாதிரி ஒரு கதைகள் எழுதும்போது லாசாரா வந்து அப்படி அப்படி மனசுக்குள்ள அப்படி ஒரு பெரிய போராட்டம் வந்து அதில் ஒரு வெளிப்பட்டிருக்குமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இவ்வளோ குரூரமாக சிந்திக்கணும்னா எவ்வளோ குரூரமாக வரணும், அந்த வார்த்தைகளை வடிக்கிறதா எவ்வளோ ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது நான் நினச்சி பார்த்து உண்டு. ஒரு அருமையான அவர் கதை இந்த யாரையாவது புற்று ஒருத்தர் எல்லாம். இப்படி பார்த்திருக்கணுமோன்னு எனக்கு தோன்றது. கிராமங்கள்ல யாராவது ஒருத்தர் இப்படி ஒரு 4, 5 கேரக்டரோட காம்பினேஷனா எனக்கு தோன்றது. அவர் கரெக்ட், யாரையும் கரெக்ட். பார்த்திருக்கணும். ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, லாசாரா பொதுவா குருக்கள் மேல அவருக்கு ஒரு பெரிய சாஃப்ட் கார்னர் உண்டு. அத கூட இந்த இடத்துல ஒரு மெர்சிலெஸ்ஸா அவர இவ்ளோ வில்லனா ஒரு குருக்கலாத்து பையன் அப்படின்னு மாத்தினது வந்து எனக்கே அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா, அவரு எப்பயுமே அந்த சௌந்தர்யா ஆகட்டும், நெறைய கதைகள்ல குருக்கள் வந்து பாவம். நீங்க நெனைக்கிற மாதிரி அர்ச்சகர்கள்லாம் வசதியானவர்கள் இல்ல. ரொம்ப பிரசித்தமான கோவில்ல இருக்கிற அர்ச்சகர்களுக்கு மட்டும் தான் பணம் வரும். ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண சிவன் கோவில்ல இருக்கிற அர்ச்சகருக்கு ஒண்ணுமே இருக்காது. யாருமே வராத கரெக்ட். சிவனுக்கு அவன் மட்டும் தான் காபந்தா இருப்பான். அப்படின்னு அவர் நெறைய இடத்துல சப்போர்ட் பண்ணிட்டே வரவர், இந்த இதுல குருக்கள் பையன வந்து அவர் அவ்ளோ ஸ்ட்ராங்கா ஒரு வில்லன் ஆக்கினது வந்து எனக்கு பயங்கர அதிர்ச்சி இந்த கதை. அதுதான் சொன்னேன். ஒரு மெர்சிலஸ் அப்ரோச் இருக்கும். இந்த ஆ. ஐயோ ஐயோ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இடத்துல இந்த கதை பிடிப்பானா. படிச்சுட்டு, ஐய்யயோ! பயமாவே இருந்தது ஆக்சுவலா. நான் பாதி கதையில மூடி வச்சுட்டு, மறுநாள் தான் படிச்சேன். ஏன்னா நான் படிக்கும்போது ஈவ்னிங் டைம்ல படிச்சேன் இந்த கதைய. பாதி கதையில அப்படியே மூடி வச்சுட்டேன், பயத்துல. என்னடா இது இப்படி எழுதுறாரு அப்படின்ட்டு. அப்புறம் திருப்பி மறுநாள் காலை வெளிச்சத்துல தான் பாக்கி கதைய படிச்சேன். அந்த அளவுக்கு ஒரு ஸோ அனைவரும் படிக்க வேண்டிய கதை. ஒரு நல்ல கதையை எடுத்து டிஸ்கஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரம்யா. தேங்க் அடுத்த யூ. தடவை இன்னொரு புது கதையோட வந்து சந்திப்போம் நம்ம. கண்டிப்பா சார். தேங்க் யூ சார். நைஸ் டாக்கிங் டூ யூ. நெக்ஸ்ட். வணக்கம்.